ரொம்ப ஓவரா பண்ணுதே. அவ என் பேத்தி. நீ என்ன இப்படி வேலை வாங்குற? ஐயா அத்தை, நான் அவளை வேலை வாங்கல அத்தை. அவ இந்த வீட்டோட மருமகன். நீங்க தானே சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகன் நேத்ரான்னு நீங்க தானே அத்தை சொன்னீங்க. அப்போ வீட்டோட மருமகன்னா சொல்ற வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு மாமியாரை கவனிக்க வேண்டியதும் வீட்டோட மருமக வேலை தானே அத்தை. என்னத்தை அத்தனாரே நீங்க சொல்லுங்க நாத்தனாரே, நான் சொல்றது சரியா இல்லையா? ஒரு மருமக எப்படி இருக்கணும்? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி வாடி என் வலிக்கு. இல்லை நேத்ரா, ருத்ரா சொன்னா நீ நல்லா சமைப்பியாமே, அப்படியா? அது அந்த ஆமாம், ரவிக்காக சமையல் கற்றுக்கிட்டேன். அப்படியா? வாவ், சூப்பர் நேத்ரா. அப்போ அத்தைக்கு உன் கையால் சமைச்சு தரது என்ன அபிராமி? என் பேத்தி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ என்ன இந்த வீட்டு சமையல்காரியா என்ன? அதான் அந்த இமையா இருக்காள்ல, அவட்ட வேணா சமைச்சு கேளு, அவ நல்லா சமைப்பா. ஐயா அத்தை, அவ சமைப்பா, சமைக்க மாட்டான்னு இல்லை. இப்போ நான் கேட்டா எனக்காக வகை வகையா செஞ்சு தருவா. ஆனா இந்த வீட்டோட மருமக நீங்க நேத்ரான்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் நேத்ரா கிட்ட தானே கேட்க முடியும். அப்போ இந்த வீட்டோட மருமக இமையானா சொல்லுங்க, நான் இமையா கிட்டே கேட்கறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அண்ணி, இல்லை நீ நேத்ரா நல்லா சமைப்பா. இமையா எங்க சமைக்கிறது? என் நேத்ரா சமைப்பா பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நேத்ரா, அத்தை கேட்கறதெல்லாம் சமைச்சு கொடுமா. அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே சமைச்சு தரேன். ரவிக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? தெரியும் அத்தை. அப்படியா, சரி, அதை எல்லாமே சமைச்சிரு, சரியா? அத்தை, உங்களுக்கு பிடிச்சது சொன்னீங்கன்னா சமைச்சு தருவேன். ரவிக்கு பிடிச்சது சமைச்சேன்னா என்னத்தை புரியல? இல்லைம்மா, நீ சமைக்கிறத நான் மட்டுமா சாப்பிட போறேன்? இல்லைம்மா, ரவியும் சாப்பிடுவான், நீ சமைச்சு வைமா. அத்தை, எனக்கு சொல்றீங்க? ரவி சாப்பிடுவானா? ரவி, நீ என்ன சொல்ற? ரவி எப்படி சாப்பிடுவான்? அவளுக்கு இமையா தவிர வேற யாரும் சமைச்சாலும் பிடிக்காது. பாட்டி, என்ன நேத்ரா? என்ன பாட்டி, நீங்க இமையா சமைக்கிறது ரவிக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க? இல்ல நேத்ரா, அவன் தான் யார் கையாலையும் சாப்பிட மாட்டானே, அதுதான் சொன்னேன். ஆனா அத்தை, நான் நினைச்சேன்னா ரவியை சாப்பிட வைக்க முடியும். அத்தை, நிஜமாவா? நான் சமைக்கிறேன், நீங்க ரவியை சாப்பிட வைப்பீங்களா? ஆமாம்மா, கண்டிப்பா. அத்தை சொன்னா செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ சமைச்சிரு, ரவி கண்டிப்பா சாப்பிடுவான். சரிங்க அத்தை. ஆமா, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. இதோ வாரேன் நேத்ரா. என்ன இமையா, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கிட்ட உட்காந்து போற, கிளம்பலையா? இல்ல சாச்சனா, கிளம்பணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். கிளம்ப வேண்டியதானே? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், பின்னாடி கயிறை கட்டி விடு. சரி, போய் மாத்திட்டு வா. எங்கேயும் போயிடாதா, நில்லு. இல்லை, எங்கேயும் போக மாட்டேன், போயிட்டு வா. இதோ மாத்திட்டு வரேன். என்னாச்சு, மாத்திட்டியா? இரு, வாரேன். நான் வேணா வரவா? இல்ல வேண்டாம், நான் மாத்திட்டு இதோ வாரேன். சாச்சனா, என்ன அஞ்சலிக்கா? பாரு சாச்சனா, அவனை அக்கானு கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன அஞ்சலின்னு கூப்பிடு. சரி சரி, சொல்லு என்ன? வாடி, என்னன்னு கேட்டதான் வருவியா? இல்ல இமையா, அன்னைக்கு என்ன அண்ணி தான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்களே? இல்ல ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? சரி வா. இரு, அவளுக்கு பின்னாடி கயிறு கட்டணுமா, கட்டி விட்டுட்டு வரேன். சாச்சனா, இம்சா எங்க? அண்ணா, அவ ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்ல, அதான் கிளம்பிட்டு இருக்கா. சரி சரி, வாடி, அதான் அண்ணா இருக்காங்கல்ல, அண்ணா பாத்துப்பாங்க, நீ வாடி. இல்ல இரு, வாரேன். இப்படிதான் சொல்லுவ, நீ வா. அஞ்சலி இரு, ஏன் இப்படி எடுத்துட்டு போற? கூப்பிட்டா வர மாட்டியா? இங்க இப்படி ரெண்டு பேரும் அவசரமா போறாங்க. ஏய் சாச்சனா, இந்த கட்டி விடு சீக்கிரம். சாச்சனா, இப்பதான் அஞ்சலி வந்து கூட்டிட்டு போறா. வர்மா, நீங்களா? நான் நீங்க வந்ததை கவனிக்கல. நான் சாச்சனா நிக்கண்டா அப்படியே வந்துட்டேன், சாரி. நான் இப்போ ஒன்றும் சொல்லலையே. இல்ல, அது நானே கட்டி விடுது திரும்ப. இல்ல. ஏன் நான் கட்டக்கூடாதா? இல்ல, உங்களுக்கு கட்ட தெரியுமா? என்ன அவ்வளோ கஷ்டமா? இல்ல இல்ல. இது ஓகேவா? வர்மா, கிளம்பலாமா? வர்மா, எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, நெஞ்சில் மஞ்சள் பிச்சு கொளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே. சாரி, தெரிய வந்துட்டேன், சாரி, கிளம்பிட்டேன். சச்சனா, இல்ல இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ இமையா கூட இரு, நான் இப்போ வரேன். என்ன சச்சனா? இல்ல, அம்மா கூப்பிட்டாங்க, அதான் கூப்பிட வந்தேன். இதோ வாரேன். இமையா, நான் ஒன்று கேட்கட்டா? என்ன? இல்லை, கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்ன கேளு, சொல்கிறேன். இல்லை, நீ ரவியனவை லவ் பண்ணுறியா? அது திடீர்னு என்ன நேத்ராவை மருமகன் சொல்லிட்டு இருக்க? என்னத்த மருமகன் தான் சொல்ல முடியும், இதில் என்னத்த இருக்கு? இல்லை, உனக்கும் சரி உன் அக்காவுக்கும் சரி என் நேத்ராவை கண்டாலே பிடிக்காது. திடீர்னு நீ மருமகன்னு உரிமை கொண்டாடுற. அவள் சமைச்ச சாப்பாடை ரவியை சாப்பிட வைப்பேன்னு சொல்கிற. அதான் அப்போ
ரவிக்கு நேத்ரா. ஐயா அத்தை, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? சேச்சே, ரவிக்கு பொண்டாட்டினா அது இமையா மட்டும்தான். அத்தை, நாத்தனார் பொண்ணு எனக்கு யார் அத்தை? மருமக தானே, அதான் மருமகன்னு உரிமையா கூப்பிடுறேன். அப்ப எதுக்காக ஏன் பேத்திய மருமகன்னு சொல்லி சமைக்க சொல்ற? அது வந்தத போக போக உங்களுக்கே புரியும். என்ன அபிராமி, என்கிட்டே நீ டபுள் கேம் ஆடுதியா? என்னத்த இப்படி சொல்றீங்க? நடிக்காத அபிராமி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத்தை என்னத்த? பாரு அபிராமி, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் உன் மாமியாரு. ஐயோ அத்தை, பயமா இருக்கத்த. என்ன அபிராமி? ஒன்னும் இல்லத்த, எப்ப நேத்ரா சமைச்சு முடிப்பான் சாப்பிடலான்னு இருக்கேன். ஏன் பேத்தி ஒண்ணு இங்க சமைக்க மாட்டா? நேத்ரா, நேத்ரா. என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நேத்ரா, பாட்டி சொல்றேன், சமைக்க வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. பாட்டி என்னாச்சு? அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம், நீ உள்ள போ. சரி நேத்ரா, நீ உங்க பாட்டி சொல்றதே கேளு, இந்த அத்தை சொல்றத நீ கேட்க வேண்டாம். நானும் நினைச்சேன் நீ சமைக்கிறத ரவியை சாப்பிட வைக்கலான்னு. சரி, உங்க பாட்டி சமைக்க வேண்டாம்னு சொல்றாங்களாமா, நீ சமைக்காத. அது மீறி நீ சமைச்சேனா என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? பாட்டி நீங்க பேசாம அமைதியாரிங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாரிங்க. இல்லத்த, நான் இப்ப போய் சமைக்கிறேன். சரிம்மா. நேத்ரா, அச்சச்சோ, என்னத்த நீங்க கூப்பிட நிக்காம போறா? அபிராமி, நீ பண்றது ஒண்ணு சரியில்லை. தேவையில்லாம நேத்ரா மனசுல ஆசை வளர்த்துட்டு இருக்க. இங்க பாரு, சொன்னா கேளு. வேண்டாம். என்னத்த சொன்னீங்க? நான் தேவையில்லாம அவ மனசுல ஆசை வளர்த்துறேனா? அத்தை, நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க, அதை நான் வேரோட புடுங்க போறேன், புரியுதா? நான் அவ மனசுல ஆசை வளர்த்துறேன். என்னத்த கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க அத்தை. அபிராமி. என்ன அபிராமி தான் பண்றது எதுவும் சரியில்லை. இங்க பாரு, உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம என் பேத்தி விஷயத்துல தலையிட்ட. என் வேலையை மட்டும் பார்க்கணும்னா ரவி இமையா வாழ்க்கையில நீங்க தலையிடக்கூடாது. இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது. அதுக்கு சம்மதமா சொல்லுங்க, நான் தலையிட மாட்டேன். அபிராமி, என் பேத்தி இந்த வீட்டுக்கு வரதான் செய்வா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப நான் சொல்றத கேளுங்க. யாரை நீங்க வேலைக்காரின்னு சொல்றீங்களோ அவளுக்கே உங்க பேத்தி நான் வேலை செய்ய வைப்பேன், பாப்பீங்களா? அபிராமி. என்ன இப்ப நீங்க நேத்ராவை கூப்பிட்டு ஏதாவது சொன்னாலும் அவ இப்ப உங்க பேச்ச கேட்க மாட்டா. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்களோ இப்ப அதுதான் நான் பண்றேன். மருமக, இந்த வீட்டோட மருமக. அதனால நான் இப்ப என்ன சொன்னாலும் நேத்ரா செய்வா. நீங்க அப்படிதான் அவளை ஆக்கி வச்சிருக்கீங்க ரவி பைத்தியத்துல. அதை தெளிய வைக்க வேண்டாம். அபிராமி, நீ நேத்ராவை சாதாரணமா இட போட்டு இருக்க. என்ன என் அக்காவை கொல்ல பார்த்த மாதிரியும் என்னை கொல்ல பாப்பா, அப்படித்தானே? அது நாங்க இதுக்காக ஜானகியை கொலை பார்க்கணும்? அப்படியா? நீங்க பண்ணல, உங்க பேத்தி பண்ணல. அத்தை, நீங்களே பண்ணும்போது உங்க வளர்ப்பு நீங்க சொல்லி வளர்த்த உங்க பேத்தி பண்ண மாட்டாளா? அபிராமி, இப்ப எதுக்காக பழசெல்லாம் பேசுற? என் அக்கா அதனால 22 வருஷம் வாழ்க்கை இழந்தா, அதை உங்களால திருப்பி கொடுக்க முடியும்? அது முடிச்சு போன விஷயம், அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? இல்லத்த, இப்ப நான் அதை பத்தி பேசல. அப்பவே நீங்க அந்த அளவுக்கு நீங்க இறங்கி யோசித்துங்க. உங்க பேத்திய இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்காமையா இருப்பீங்க? என் பேத்தியெல்லாம் அப்படி கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரவி மேல உயிரே வச்சிருக்கா. இது உயிரா இருக்காளா? எது, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளை கொன்னுட்டா அந்த இடத்துக்கு வர பேர் தான் காதலு உயிரா இருக்கா, இல்லையாத்த? தேவையில்லாம எங்க விஷயத்துல நீ தலையிடாத, அதான் உனக்கு நல்லது. லாஸ்ட் வார்னிங், தேவையில்லாம எங்க விஷயத்துல நீ தலையிட்ட அப்புறம் பாத்துக்கோ. ஐயோ அத்தை, பயமா இருக்கு. அத்தை எதுவும் பண்ணிடாதீங்க. அத்தை எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை. என்ன அபிராமி, நக்கலா? இல்லத்த, நிஜமாவே நீங்க சொன்ன உடனே பயந்துட்டேன். அபிராமி. என்ன ரவி, எங்க போற? இல்ல பாட்டி, இமையாக்கு இன்னைக்கு கெட்ட வைக்கணும், அதான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இமையா, டைம் வச்சு கிளம்பு வா. என்னப்பா, அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? ஆமா சித்தி, இன்னையோட கெட்ட வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் போய் கெட்ட வித்துட்டு வரலான்னு. சரிப்பா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் ரவி, வெளியே எங்கேயும் சாப்பிட வேண்டாம், வீட்லயே தடப்புடலாம் விருந்து ரெடி ஆகுது. என்ன சித்தி, எதுக்காக திடீர்னு? ஐயோ இல்லப்பா, நேத்ரா இருக்கல்ல, அத்தை நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், நான் சமைக்கிறேன் கண்டிப்பா, இன்னைக்கு ஏன் சமையல் தானே சமைச்சிட்டு இருக்காப்பா. அதான் இப்போ அந்த பொண்ணு வேற ஆசையா சமைக்கிறா, பேச ஆயிடக்கூடாதுல்லப்பா, அதான். சித்தி. என்னப்பா? இல்ல, இமையா சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன், இல்ல அம்மா சமைச்சு. மற்றபடி யார் சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்னப்பா ரவி, அவ ஆசாசியா சமைக்கிறா, இப்படி சொல்ற? இல்ல சித்தி, அது பாரு, ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க யார் சமைப்பா சொல்லு? அம்மாவும் இமையாமா சமைப்பாங்க, இல்லல? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. சரி. இந்த இமையால நான் வேலைக்காரின்னு சொன்னதுக்கு இப்ப ஏன் பேத்தி நீ வேலைக்காரியாக்கிட்ட? அபிராமி, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ. வரமா, போலாமா? போலாம். சின்னத்த, போயிட்டு வரேன். சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டா. அம்மா. ஏய் இம்சா, பார்த்து வர மாட்டேன். என்னமாச்சு? இல்ல, கால் ஸ்லிப் ஆயிட்டு. என்ன இம்சா, பார்த்து வர மாட்டேன். சரிப்பா ரவி, திட்டாத, பாவம்
பிள்ளைக்கு கால் வலிக்கும். தூக்கிட்டு போப்பா. இல்லை இல்லை அத்தை, பரவாயில்ல, நான் நடந்துட்டேன். போகலாம். அம்மா. இரு நான் தூக்குறேன். சித்தி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரி பாட்டி போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டோம். என்னத்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அபிராமி அவளே நடிச்சிட்டு போறா. இது கூட உங்களுக்கு தெரியல. பரவாயில்ல அத்தை, அவ யார்கிட்ட நடிச்சா? அவ புருஷன்கிட்ட தானே நடிச்சா. அதுல என்ன இருக்கு? அத்தை சாப்பாடு ரெடி. இந்த வீட்டோட சமையல் மருமக சாப்பாடு ரெடி பண்ணிட்டா. போலாமா? அபிராமி இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. பார்க்கலாம் யார் அனுபவிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அத்தை சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்றீங்களா? ரவி வருவாமா? வருவான். ஈஸ்வரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ இழுத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க. அம்மா அண்ணி வாயாலேருந்தே நேத்ரா இந்த வீட்டு மருமகன் வாரு, நீங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ உங்களை இந்த வீட்டை வேலைக்காரி ஆக்கிட்டு இருக்கா. ஆமா சும்மா இருங்கம்மா. ஏய் ஈஸ்வரி சும்மா இருங்கம்மா. அண்ணி வார்த்தைக்கு வார்த்தை நேத்ரா இந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அண்ணியை வச்சு காய் நாத்த போறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. உங்களுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. அவ என்கிட்டே சவால் விட்டா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நேத்ரா பாத்துப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்ராக்கு தெரியாதா எப்படி யார்கிட்ட இருக்கணும்னு? எல்லாமே எடுத்து வைமா, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரிங்க அத்தை. ஆத்துறாரே மருமக ஒத்தையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா, நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க நீ இதோ. அபிராமி நீ பண்றது எதுவும் சரியில்லை. என் பேத்தி பாவம் விட்டு. அப்படின்னா நேத்ராக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க, ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். அபிராமி கத்தாதீங்க, கேட்டப்போ பைய பேசுங்க. அபிராமி நீ பண்றது எதுவும் சரியில்லை, வேண்டாம் சொன்னா கேளு. அட போங்க அத்தை. அத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை ரவி அவன் அந்த இமையா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காமா, இப்போ வந்துருவான். என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா நான் ரவி கிட்ட சொல்லிட்டேன், வேணா உங்க பாட்டி கிட்ட கூட கேட்டு பாரு. அப்படியா? சரித்தா. இவ்வளவுதானா இல்லை இன்னும் இருக்கா? அத்தை இன்னும் இருக்கு. அம்மா அதையும் போய் எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லம்மா இவ்வளோ சமைச்சிருக்கே. ரவிக்கு பிடிக்கும்ல அதான். ஓ சரிம்மா சரி, சமைச்சிட்டல சரி போய் ரெஸ்ட் எடுப்போ. ஐயோ பாட்டி இருங்க, ரவி சாப்பிட வருவாங்க. இருங்க பாட்டி. நேத்ரா பாட்டி சொல்றேன் உள்ள போ. பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த நேத்ரா இது என்னதுமா? அத்தை இது சூப், ரவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சரிம்மா சரி. சித்தி இதோ ரவி வந்துட்டாமா, சாப்பிட கூப்பிடுவோமா? சரிங்க அத்தை. ரவி இங்க வாப்பா. இத வாய் சித்தி. இதோ மாப்பிள்ளை மண்ணும் சாப்பிட வந்துட்டாங்க, சாப்பாடு பரிமாறுமா? என்ன நேத்ரா இதெல்லாம் எதுக்கு சமைச்ச? சும்மா சிம்பிளா சமைக்க வேண்டியதானே? அது அப்படி இல்லப்பா, உங்களுக்கு விருந்து வைக்கணுமா நேத்ரா கூட ஆசை, அதான் என்கிட்ட கேட்டா. அதான் ரெடி பண்ணுமா, கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ணும் சாப்பிட வருவாங்கன்னு சொன்னேன். அதான் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணியிருக்கா, உனக்காகவும் இமையாக்காகவும். என்னம்மா நேத்ரா பார்த்துட்டே இருக்க? அதான் மாப்பிள்ளை பொண்ணு வந்தாச்சுலம்மா, சாப்பாடை பரிமாறு. நேத்ரா ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரா, எங்களுக்காக இவ்வளோ தூரம் சமைச்சிருக்க பாரு, ரொம்ப தேங்க்ஸ். என்ன இமையா நேத்ராக்கு தேங்க்ஸ் சொல்லி அவளை யாரோ ஊத்தி மாதிரி ஆக்குற? ஐயோ சித்தி எங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கா, தேங்க்ஸ் சொல்லாம எப்படி? ஆனா நேத்ரா உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. உனக்கு இமையாவை பிடிக்கவே செய்யாது, ஆனா எங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்க பாரு. உண்மையிலே நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சதுல நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ். என்னப்பா ரவி தேங்க்யூ சொல்லி அவளை நீயும் பாத்தியா 3வது மனுஷியா ஆக்குத. அவ எவ்வளவு பாசமா உங்களுக்காக சமைச்சிருக்கா இல்லையா நேத்ரா? நீ பேசுறது பார்த்தா அவளை சமையல் கறி மாதிரி ஆக்கிட்ட ரவி. சித்தி நான் அப்படி சொல்லல. சரி நான் தேங்க்யூ சொல்லல. சரி பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாப்பாடா எடுத்து வைமா. அம்மா அப்பாவே சொல்லுச்சு, இந்த அபிராமியை நம்பனையும் பாரு. என்னம்மா நேத்ரா இப்படி பார்த்துட்டு அமைதியா இருந்தா எப்படிமா? பொண்ணு மாப்பிள்ளை வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எடுத்து வைமா, சூட ஆற போரு. எடுத்து வைக்கிறேன்.